Hello நண்பா, வெல்கம் டு சேனல். இந்த நம்ம சேனல்ல Moto G24 மொபைல் Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நோ ஆட்ஸ் நோ ப்ளோவர்ஸோட சூப்பரான ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸோட ஓரளவுக்கு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த Moto G24 மொபைல் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல Moto G24 மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். ஸோ இந்த மொபைல்ல என்ன ப்ராசஸர், என்ன சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Moto G24 பாக்ஸ். ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி 24 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா நம்ம கையில மொபைலோட சாஃப்ட்வேர் கேஸ் ப்ரொடக்ட் பண்ணியே கொடுத்துறாங்க. அண்ட் தட் எப்பயும் போல யூசர் கரண்ட் வாரண்டி புக், சிமேஜ் டூல் அண்ட் ஃபைனலா ஒரு 33 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Moto G24 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஆரம்ப விலை 4/128 GB ஒரு 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/128 GB ஒரு 10000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ரெண்டு பேஸ் வேரியன்ட், ரெண்டு கலர் வேரியன்ட்ல இந்த Moto G24 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த Moto G24 பின்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரீமியமான லெதர் டச் பினிஷ்ல உங்களுக்கு மோட்டோ லோகோவோட சென்டர்ல ஒரு நல்ல ஒரு பிரீமியம் டிசைன் ஃபட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அந்த கேமரா பம்ப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜியா கொண்டு வந்திருக்காங்க. மீதிபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு லெதர் டச் பினிஷ்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபட்ல இந்த Moto G24 கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட ப்ரொடக்ஷன் இல்லாம டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கல. ஒரு சூப்பரான ஸ்டெடியான கிளீனான ஒரு டிசைன் ஃபட்ல இந்த Moto G24 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD+ டிஸ்பிளே, 537 நிட்ஸோடையும் ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோடையுமே ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இது HD+ டிஸ்பிளே தான். அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. அண்ட் தட் எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறதாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கு. ஓவரால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இந்த Moto G24ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 181 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கிடைக்கும். மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது UFS பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு eMMC 5.1 சப்போர்ட். இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் டாலி ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. FM ரேடியோ இருக்கு. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.0, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், IP52 ரேட்டிங். இந்த போனுமே கெஸ்டர் மோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக RAM பூஸ்ட் டெக்னாலஜி 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ல Moto G24ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டைப் சி போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சோ 0 to 100 உங்களுக்கு ஃபுல் ரீச் ஆக 1 மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த போன்ல கிடைக்குன்னே சொல்லலாம். 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இங்க எந்த ஒரு கேமிங் பாக்குறாகட்டும், நிறைய வீடியோஸ் பாக்குறாகட்டும், நிறைய சாங்ஸ் கேட்கறாகட்டும், இங்க ஒரு பேட்டரி பேக்கப் இங்க அருமையாவே வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு பவர் பேங்கோட இந்த Moto G24ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP at 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames/second வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ், இங்க நைட் மோட், HDR அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்ல நல்லா இருக்கு. போக நைட் கண்டிஷன்ஸா கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. ஓவரால் ஒரு மீடியமான ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸோட இந்த Moto G24ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன். எப்படின்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த வட்டம் Moto G24ல இங்க MediaTek Helio G85 ஒரு 12 ஆர்க்கிடெக்டோட 2.0 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர்ல வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்த ப்ராசஸர் இன்னைக்குமே Moto கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், நிறைய வீடியோ கண்டென்ட், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், சோ டே டு லைஃப்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த G85ல இருக்குன்னே சொல்லலாம். கேமிங் பார்க்கும் போது எல்லா கேம்ஸ் விளையாண்டுக்க முடியும். பட் ஆனா மீடியம் கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த ப்ராசஸருக்கு இருக்குன்னே சொல்லலாம். சோ ஒரு மீடியமான ஒரு ப்ராசஸரோட இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு இந்த G85ஓட வந்தது இன்னொரு மேஜர் பாசிட்டிவா இருக்குன்னு நம்மள இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த Moto G24ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Moto G24 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த வட்டம் Moto இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனோட மெயினான ஹைலைட்டான விஷயம்
ஆண்ட்ராய்ட் 14 வருது. நோ ஆட்ஸ், நோ ப்ளோவர்ஸோட இருக்கு. பட் ஆனா சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எங்கேயுமே சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஸோ டோர் ஸ்டெப்ல தான் அவங்க போனை வாங்கிட்டு போய் எங்கேயோ சர்வீஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. அது எல்லா சிட்டிஸும் எவ்வளவு பாசிபிள்னு நம்மளால ஊர்தியமா சொல்ல முடியாதுன்னே சொல்லலாம். இந்த மொபைல் ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்குது. ஆஃப்லைன்ல ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கு இந்த மோட்டோ பிராண்டை பொறுத்தளவு. என்னதே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு 2 வேரியன்ட் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க, 2 கலர் சூசிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிளிப்கார்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. இந்த 128GB வேரியன்ட் ஒரு 9,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு லைஃப்ல சின்ன சின்ன கேமிங் விளாடுறாகட்டும், மல்டி டாஸ்கிங் பண்றாகட்டும், நிறைய வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு, இந்த சேட்டிங் பண்றவங்களுக்கு அண்ட் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஆவரேஜான கேமரா எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த மோட்டோ G24 கலை இறக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னை பொறுத்தளவு ஒரு கொடுக்குற காசுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா சிறப்பம்சங்களோட ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பில்ட் பண்ண மொபைல் தான் இந்த மோட்டோ G24 சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ G24 இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.